இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் லேண்ட் சர்வே அப்படிங்கிற வெப்சைட்டில் தமிழ்நாடுனுடைய வெப்சைட் தான் இது. இதில் வந்து வில்லேஜ் மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு கிராமப்புறத்தினுடைய ஒட்டுமொத்த வரைபடத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஏற்கனவே நம்ம சேனல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த வில்லேஜ் மேப் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அது எத்தனை பேஜஸ் வருதோ அது வந்து பணம் கட்ட சொல்லும். ஸோ அதுக்கு வந்து பணம் கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வில்லேஜ் மேப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனில் இருக்கக்கூடிய ஒரு வார்டு கீழே வர ஒரு பிளாக்னுடைய ஒட்டுமொத்த மேப்பையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பிளாக் மேப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிளாக்னுடைய மேப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நல்லா ஜூம் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். மேப் வந்து கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவே நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் லேண்ட் ஏரியா எஃப்எம்பி மேப் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. டிஎஸ்எல்ஆர் எஃப்எம்பி ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் இதையும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னமும் வந்து கேட்டே இருக்கீங்க. அதாவது வில்லேஜுக்கு நீங்கள் எஃப்எம்பி மேப் டவுன்லோட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கீங்க. அர்பன் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கான எஃப்எம்பி மேப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ அதற்கான வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இதற்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பிளாக் மேப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜ் மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம காசு கட்டி ஆகணும். ஆனால் அந்த பிளாக் மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதையும் மேபி வந்து அமௌண்ட் ஆக்கிடுவாங்க. அதனால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் tnlandsurvey.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பை மேப்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட் ஒன் பாருங்கள், பிளாக் மேப்ஸ் அப்படின்னு இருக்கும், நியூ அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். அல்லது இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பை ஆர் டவுன்லோட் மேப்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதில் வந்து வில்லேஜ் மேப் டவுன்லோட் பண்ணி வில்லேஜ் மேப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு கிராமப்புறத்தினுடைய ஒட்டுமொத்த வரைபடமும் டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து பிளாக் மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் இந்த பிளாக் மேப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். எந்த மாவட்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாலுக்கா வந்து செலக்ட் பண்ணுங்கள், எந்த தாலுக்கா அப்படிங்கிறது. அடுத்தபடியாக டவுன் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வார்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டவுனில் மொத்தம் 4 வார்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வார்டோ அந்த வார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பிளாக், எத்தனை நம்பர் பிளாக் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் கீழே ஆட் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டெலிட் சிம்பிள் பக்கத்தில். ஸோ அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி விட்டுருணும். செலக்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய டீட்டெயில்ஸ், பையர், இந்த மேப் யார் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அப்புறம் நேம், லாஸ்ட் நேம் வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுங்க. இந்த ஸ்டார் போடாமல் இருக்கிறதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இமெயில் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, அதே மாதிரி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, சிட்டி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடி ப்ரூஃப், எதுனா ஒரு ஐடி ப்ரூஃப்னுடைய நம்பர் உங்களுக்கு கொடுத்தாகணும். இப்போ ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் எதுனா ஒரு ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஐடி நம்பர் வந்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து இதில் நீங்கள் கொடுத்துடணும். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோட் இருக்கும். இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதையும் வந்து செலக்ட் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இப்போ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். வார்டு, எத்தனாவது வார்டு, பிளாக்கு. ஸோ இதில் மொத்தம் எத்தனை ஷீட்டில் அந்த மேப் இருக்குது அப்படிங்கிறது வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ப்ரிவியூ த செலக்டட் மேப், அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் டுவர்ட்ஸ் த காஸ்ட் ஆஃப் மேப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்ட தேவையில்லைங்க. பிளாக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் மேப்ஸ் அப்படின்னு இருக்கும். கிளிக் டு டவுன்லோட் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடட் அப்படின்னு இருக்கும். இதுக்கு நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மேப் உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா மொபைலில் டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது தாங்க அந்த பிளாக்னுடைய ஒட்டுமொத்த வரைபடம். நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பிளாக்னுடைய ஒட்டுமொத்த வரைபடம் இது தான்.
இதில் வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவாக தெரிகிற அளவுக்கு இந்த வரைபடம் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஈஸியாக சர்வே நம்பர் முதற்கொண்டு உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இப்போ மேப் பார்க்க தெரிஞ்சவங்ககிட்ட அட்டையாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க. இதுக்காக நீங்கள் வெளியே பணம் கட்ட தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா அதில் நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் இந்த மேப்பில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ்க்குலாம் என்ன மீனிங் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு பிளாக்னுடைய மேப்பை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மேப் வந்து எப்படி பார்க்கணும், எனக்கு வந்து இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், இந்த மேப் வந்து எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.